முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளது குறித்து ஆணவம் அழிவிற்கு வழி என குறிப்பிட்டு மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆணவம் அழிவிற்கு வழி என மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்துள்ளது குறித்து ஆணவம் அழிவிற்கு வழி என குறிப்பிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைகிறார். வணக்கம் ஜெயிலானி. திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திருச்செந்தூர் திமுக தொகுதி எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ள விஷயங்கள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. சற்று நேரத்திற்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது கைது நடவடிக்கை கண்டிக்கும் விதமாக திமுக நிர்வாகிகள் பலரும் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது தனது சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்துள்ளது ஸ்டேட் டைவர்ஷன் அரசு என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதாகவும் சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்பதாகவும் அதில் விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சுயசக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை? தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொள்ளைகளில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கெல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் புதை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர். ஆணவம் அழிவிற்கு வழிவைக்கும் என்பதாக தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சரை ஒருமையில் பேசியதாகவும் அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது புகார் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த கைதை கண்டித்து தான் தற்போது திமுகவின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது கண்டன அறிக்கையை தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.